இக்கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே. கொலையாளி. அந்த 13 பேரையும் கொன்னது நீ தானே, ஒத்துக்கிறியா? எப்படி சார் கொல்ல மனசு வருது? இவனோட ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தே தெரியுது இவன் ஒரு நிரபராதினி. நெக்ஸ்ட் ஹியரிங் 1 month ஆஃப்டர். 10 வருடங்கள் முன்பு. அப்பா, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வக்கீல் ஆயிட்டேன். இந்தாங்க, ஸ்வீட் எடுத்துக்கோங்க. ஸ்வீட் எடுத்து சாப்பிடுங்க. சூப்பர்டா பையா, இப்போ தான் நீ என் பையன்றதை ப்ரூவ் பண்ணிட்ட. 2 நாட்களுக்கு பிறகு. என்னப்பா 3/4 போட்டுட்டு டிஷர்ட்லாம் போட்டுட்டு எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்டு பார்க்க போகிறேன். அப்படியா, சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. அன்று இரவு மேத்யூ கொலை செய்யப்படுகிறார். 100 கோடி பணம் ஆண்ட்ரோவுக்கு கிடைக்கிறது. ஆண்ட்ரோ ஒரு முதல் நிலை மந்திரியாக இருக்கிறார். ஜான்சன் தனது அப்பாவை கொன்றது ஆண்ட்ரோ தான் என்று கன்ஃபார்ம் பண்ணுகிறான். ஆனால் போதிய ஆதாரம் இல்லாததால் ஆண்ட்ரோ குற்றவாளி நிரூபிக்க முடியவில்லை. ஜான்சன் தனது அப்பாவை கொலை செய்த மந்திரி, உயர் அதிகாரி உட்பட 11 பேர், இதில் 7 பேர் கூலிப்படை, அனைவரையும் கொலை செய்கிறான். அப்பாவின் பிறந்த நாள் இல்லாத நாளை பிறந்த நாளாக மாற்றி அமைத்து கொலையை மறைக்க செய்தனர். ஆனால் அப்பா ஷார்ட்ஸ் மற்றும் டிஷர்ட் எப்போதும் அணிய மாட்டார் என்பதை ஜான்சன் தெரிந்து கொண்டு இவர்களை பழி வாங்கினார். இன்று நெக்ஸ்ட் ஹியரிங். 13 பேரை கொன்னது நீ தான், ஒத்துக்கிறியா ஜான்சன்? ஜான்சன்: எப்படி சார் கொலை பண்ண மனசு வருது? இதையே சொல்லாத, நீ தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆயிடுச்சு. எதுக்கு மறைக்கிற? சார், நான் என் அப்பாவை எப்படி கொலை பண்ண மனசு வருது அப்படின்னு கேட்டேன் சார்.